ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடாமலே இருந்துச்சு. ஒரு ஹெல்த் இஷ்யூனால் போட முடியலை. இப்போ நம்ம எக்ஸாம் டைம் நெருங்கிக்கிட்டே வர்றதுனால இந்த வீடியோவில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அகாடமி இருக்கு இல்லையா, இது நான் 2019 இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணப்போ வாங்கினது. தூத்துக்குடி சுரேஷ் அவங்களுடைய புக்கு தான் இது. ஒரு A4 ஷீட்டு புக்கு. இந்த புக்கு பாருங்கள், இது A4 ஷீட்டு புக்கு. இது ஃபுல்லுமே இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது இப்போ உள்ள சிலபஸ்லேயே நமக்கு கவர் ஆகுது. அதனால தான் இப்போ இந்த புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மராத்தியர்கள் டாபிக் கொண்டுட்டு வந்திருக்கேன். மராத்தியர்கள் இப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மராத்தியர். மராத்தியரில் பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸாக அவங்களே நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மராத்தியர்கள்னால் என்ன, அவங்க எதனால் எழுச்சிக்கான காரணங்கள், அவங்களுடைய காரணங்கள் என்னென்ன, எதனால் தோன்றினாங்க, எப்போ தோன்றினாங்க, அவங்க ஃபாலோ பண்ண பக்தி இயக்கம், இயக்கமும் அதன் தாக்கமும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் வைஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி இதை நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் மராத்தியர். ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். மராத்தியர்கள் ஸோ முகலாயர் இருப்பாங்க இல்லையா, முகலாயருக்கு அப்புறமா அவங்க ஃபாலோ பண்ண குரூப் தான் மராத்தியர்கள். முகலாயரில் கடைசியாக யார் கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகக்கூடிய பீரியட் தான் மராத்தியருடைய பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. முகலாயர்களில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த நம்ம அவுரங்கசீப்புக்கும் மராத்தியரில் இருக்கக்கூடிய சிவாஜிக்கும் தான் ஃபைட் ஆரம்பிக்கும். ஸோ சிவாஜி யார், அவர் எங்கே பிறந்தார், அவங்களோட அப்பா அம்மா யார் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அவங்கள தத்தெடுத்தவங்க யார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சிவாஜி எப்படி உள்ளக்க போர் பண்ண வர்றாங்க, அவங்கள போர் பண்ணவங்க யார் அப்படிங்கிறத வரிசையாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிவாஜியோடைய தந்தையும் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றவருமான ஷாஜி போன்ஸ்லே. ஸோ தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜியோட தந்தை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே யாருன்னா ஷாஜி போன்ஸ்லே. அவங்க தான். அவர் அவங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் தாதாஜி குண்டுதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட தான் சிவாஜியை விட்டுட்டு அவர் அரசு ஊழியராக பணி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ மராத்தியர்கள்னு பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறை தான். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டார் போட்டு நோட் பண்ணிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, சிவாஜியோட தந்தை ஷாஜி போன்ஸ்லே. இவங்க கொரில்லா போர் முறைக்கு மறைந்திருந்து தாக்குதல் அந்த மாதிரி தான் இவங்க செய்வாங்க. தக்காணம், அந்த டெல்டா ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முக்கோணம் தக்காணம், அந்த ஏரியா ஃபுல்லாகவே மராத்தியர்கள் ஃபாலோ பண்ண வரி பாருங்கள், சவுத்து சர்தேஷ் முகி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக தான் இவங்க டீட்டெயில்டாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம புக்கில் 11th புக்கில் பார்க்கும்போது ரொம்ப டீப் ஸ்டோரியாக இருக்கும், வளவலாக கொலக்கொலான்னு. இல்லை பார்த்தாலே இம்பார்ட்டண்ட்டாக எதுன்னு மட்டும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சவுத் சர்தேஷ் முகி அதுதான் சிவாஜி அவங்க காலத்தில் ஃபாலோ பண்ண வரிகள். பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர். ஸோ பிரைம் மினிஸ்டர். இப்போ நம்ம பிஎம், அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா பேஷ்வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஷாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரமுடையவர்களாக இருந்தார். இப்போ 1761 வரை மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்றாங்க. இவங்களோட பீரியட் இப்போ தான் ஆரம்பிக்குது. 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் மையப்பகுதிகள் மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். 18th அந்த செஞ்சுரியில் தான் சிவாஜி தான் ஹெட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, முகலாயர்களில் அந்த அவுரங்கசீப் தான் அரக்கனா அப்படின்ற மாதிரியான பிஹேவியர் எல்லாமே அவுரங்கசீப் கிட்ட இருக்கும். அவரோட ஆட்சியவே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எழுச்சி கொண்டவர் தான் சிவாஜி. 1974 இது ஓவராலாக ஃபுல் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க பீரியட், மராத்தியர்கள் ஸ்டார்ட் பண்ண பீரியடு, யாரை எதிர்த்து போர் பண்ணாங்க முகலாயர்களில் அவுரங்கசீப்பை. 1674 தஞ்சாவூர் நாயக்க மன்னருடைய ஆட்சி முடிவடைஞ்சிடும். தமிழ்நாட்டில் எப்படி மராத்தியர்கள் வந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதோட சின்ன க்ளூ தான் இது. தளபதி வெங்கோஜி
சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர். வெங்கோஜி யாருன்னா சிவாஜியோட கூட பிறக்காத சகோதரர். மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துகிறார் எங்கன்னா தஞ்சாவூர். இப்போது 1674 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர், தஞ்சானா 5 5ன்னு வருது, 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் 4, 1600 அந்த பீரியட் தான் 1674. அதுக்கப்புறமா அப்போ ஸ்டார்ட் பண்ண ஆட்சி வந்து கடைசியாக 2வது சரபோஜி மன்னர் அவர் வர்ற வரைக்கும் வந்து முடிவடைஞ்சிருக்கும். எப்போது 1832. இப்போ தான் வந்து இன்ட்ரொடக்ஷனே ஆரம்பிக்குது. மராத்தியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மக்களுடைய இயல்பு புவியியல் காரணங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நீங்கள் ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்டாக மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் சுரேஷ் அகாடமியில் வந்து நிறைய பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 11th புக்கை படிக்கிறது காட்டிலும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து செங்குத்தான மலைகளும் எளிதில் அணுக முடியாத பள்ளத்தாக்குகளும் பாதுகாப்பு அரண்களாக திறந்த மலைக்கோட்டைகளும் இராணுவ பாதுகாப்புக்கு உகந்தவையாக இருந்தன. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாமினி சுல்தான்களுக்கு கீழே தான் வந்து இந்த மராத்தியர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சிவாஜி காலத்தில் தான் சிவாஜின்னு ஒருத்தர் உள்ள சத்ரபதி சிவாஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் மராத்தியர்களே வந்து ரொம்ப டான் மாதிரி ஆறாங்க. ஸோ சிவாஜி இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், பெரார் இந்த ஆகிய சுல்தான்களின் கீழ் வந்து செயல்படுறாங்க. நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பு அளித்தது. ஸோ மெயின் வந்து கொரில்லா போர் முறை. இப்போ இந்த பாயிண்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அவங்க வந்து இராணுவ பாதுகாப்பில் எல்லாமே முக்கால்வாசி மலை பள்ளத்தாக்கு அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டம்மியாக இருந்தவங்க சிவாஜி வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப டான் மாதிரி ஆகுறாங்க. சிவாஜி இறந்ததுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த கோட்டைகள் சுல்தான் கீழே எதெல்லாம் வரும்னா அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், ஃபெரார் இது எல்லாமே வரும். அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடு வந்து கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்குதல். இப்போ வந்து பக்தி இயக்கம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டுட்டு வராங்க. பக்தி இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 பேர் வந்து இருப்பாங்க. இவங்க தான் வந்து பக்தி இயக்கத்துடைய முன்னோடிகள். யார்? துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத். புக்கில் அப்படி தான் இருக்கும். ஏக்நாத் அப்படின்ற இந்த 3 பேர் தான். இப்போது மராத்திய மொழியில் பாடப்பட்ட பக்தி பாடல்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கான். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிரமாண சமயம் சார்ந்ததாக கிடையாது. அமைப்பு, சடங்கு, வகுப்பு வேறுபாடுகள் இது எல்லாத்துக்குமே வந்து எதிரான. இப்போ வந்து இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் படிக்கும்போது ஒரு கூற்று காரணத்தில் வந்து இவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எழுத தெரியணும். ஸோ மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக கிடையாது. ஸோ பிராமணம் ஃபாலோ பண்ணாங்களா மராத்தியர்கள் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அமைப்பு, சடங்குகள், வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் கொள்கைக்கு மாறாக தான் வந்து அமைஞ்சிருக்கும். துறவிகள் வந்து பிராமின்ஸ் சாராமல் ரொம்ப பேஸ் மட்டமாக தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு யாருன்னா நீதிபதி ரானடே வந்து அவருடைய நீதிபதி ரானடேவுடைய கூற்று வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா முக்கியமாக வந்து மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக கிடையாது. அவங்க வந்து ஜென்ரலாக இருந்தாங்க, இதுதான் பிராமின்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னவர் வந்து நீதிபதி ரானடே. அப்புறம் இவங்க ஏன் ஃபைட் பண்ணாங்க அதுக்கான காரணங்கள் வந்து பாருங்கள். பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர். கோல்கொண்டா இந்த கோட்டை எங்கே இருக்குன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருக்கு இல்லையா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோட்டை தான் வந்து கோல்கொண்டா. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் இந்த சுல்தானுக்கு வந்து எதிராக அவங்களுக்குள்ளேயே சுல்தான் அவங்க அந்த கிங்கை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சுல்தான் தான். ஸோ போர் காரணமாக வந்து முகலாயர்களுடைய கருவூலம் வந்து காலி ஆயிடுச்சு. வார் நடக்குது, அதில் வந்து முகலாயர்கள் அவுட் ஆயிடுறாங்க. இப்போ வந்து ரொம்ப அந்த தக்கான பகுதியே இது இந்த 3 சேர்ந்ததான் வந்து தக்கான பகுதி. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக கிடக்கக்கூடிய அந்த பிளேஸில் வந்து மராத்தியர்கள் ஈஸியாக உள்ளக்க வந்துடுறாங்க. வந்துட்டு ராய்கர் அவங்க வச்சக்கூடிய ஹெட்டு வந்து என்னது ராய்கரை தான் வந்து அவங்க ஹெட்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ தான் நம்ம கிங் வர்றாரு. நம்ம கிங்குடைய பீரியட் வந்து பாருங்கள் 1627 ஆரம்பித்து 80 வரைக்கும். இந்த பீரியடில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா 1674 தான் தஞ்சாவூரில் எப்படி வந்து மராத்தியர்கள் வந்தாங்க அப்படின்றது 74 ஆரம்பிக்குது. ஸோ சிவாஜியோட பீரியட் வந்து 1627. இப்போது ராய்கர் தான் இவங்களுடைய ஹெட். மராத்தியர்கள் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன, ராய்கர் அதுதான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர். இது வந்து எல்லாருக்கும்
தெரியணும். ஹெட் குவார்ட்டர் 3 தக்கான பகுதிகள் அப்படின்னாலே 3 தான். ஒன்று வந்து என்னது, பீஜப்பூர், அப்புறம் வந்து கோல்கொண்டா, அப்புறம் வந்து அகமது நகர். இது 3 தான் வந்து என்னதுன்னா தக்கான ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜூனார் அப்படின்ற இடத்துக்கு அருகே ஷிப்னர் அப்படின்ற பகுதிக்கு ஷாஜி போன்ஸ்லேக்கு மகனாக பிறந்தவர். ஸோ சிவாஜியோட அப்பா வந்து ஷாஜி போன்ஸ்லேன்னு தெரியும். இவரோட பிளேஸ் பாருங்கள், ஜூனார் ஷிப்னர் அப்படின்றதுல. 27 பிறக்கிறாங்க. ஜூஜாபாய், தாயார் ஜூஜாபாய் தான் அவங்க மாமி அம்மா. ராமாயணம் மகாபாரத கதைகளை கூறி தான் வந்து அவங்கள ரொம்ப வளர்த்ததுனால ரொம்ப ஈடுபாடோடு வளர்ந்துருப்பார். அவருடைய ஆசிரியர் குரு வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம தாதாஜி கொண்டதேவ் இவர் தான். அவர் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாரு, குதிரை ஏற்றம், போர்க்கலை, எப்படி வந்து கவர்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு நிர்வாகம், இது எல்லாமே வந்து சிவாஜிக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. இவர் வந்து மெயின் மெத்தட் பாருங்கள், ரெண்டு வழியில் வர்றாரு, அம்மா வழி அப்பா வழி. அம்மா வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவகிரியை சார்ந்த யாதவர்கள்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ தேவகிரியை சார்ந்த யாதவ மன்னர்களும் தந்தை வழியில் வந்து நம்ம ஷாஜி போன்ஸ்லே இருக்காராம், அவங்க வந்து யாருன்னா மேவாரின் சிசோடியாக்கள். இந்த மாதிரி 2 மெத்தடில் வர்றவர் தான் வந்து நம்ம சிவாஜி. ஸோ தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்கள் தாய் வழி, தந்தை வழியில் மேவாருடைய சிசோடியாக்கள். இப்போது அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் என்பவரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே, இவர் வந்து ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அவர் இப்போ பாருங்களேன், புக்கில் வந்து நிறைய ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாலிக் அம்பர்னால் யார், அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து புக்கில் ரொம்ப ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா ஒர்க் பண்ணது வந்து யாருன்னா, அவரே ஒரு அடிமையாக வந்த மாலிக் அம்பர், அவர்கிட்ட தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அந்த மாலிக் அம்பர் வந்து யாருடைய அடிமையாக இருந்திருக்காருன்னா, அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாக இருந்த மாலிக் அம்பர். அகமது ஷா கிட்ட அடிமை யார் அப்படின்னு பார்த்தா மாலிக் அம்பர். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணவர் தான் ஷாஜி போன்ஸ்லே. 27 அவர் பிறந்திருப்பார், 26 ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அடிமையாக இருந்த மாலிக் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அகமது நகர் வந்து முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பீஜப்பூர் சுல்தானிடம். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் முகலாயர்கள் மராத்தியர்கள்னு ஜாயின் பண்ணி பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்களுடைய பணியை வந்து தொடர்ந்துருக்காங்க. பூனாவில் இருந்த ஷாஜி போன்ஸ்லேயின் ஜாகிர்தாரான தாதாஜி கொண்டதேவ் என்பாரின் பராமரிப்பில். இப்போ வந்து இவர் யாருக்கு, ஷாஜி போன்ஸ்லே ஓகே, அவர் வந்து தாதாஜி கொண்டதேவ் கிட்ட விட்டுட்டார் இல்லையா, அவர் தான் நிறையா கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மத துறவிகள் வந்து தெரியும், ராம்தாஸ், துக்காராம், அப்புறம் ஏக்நாத். இவங்க 3 பேரும் தான் வந்து மத துறவிகள். அவங்கக்கிட்டேயும் ஒரு தாக்கம் வந்து நம்ம சிவாஜி கிட்ட கிடச்சிருக்கு. துறவி ராம்தாஸ் அவர்களே சிவாஜி தனது குருவாக ஏற்ற மரியாதை வந்து செலுத்துகிறாங்க. அப்புறம் இராணுவ வெற்றிகள். இப்போ தான் வந்து இவர் 1627 உள்ளக்க வர்றாரு. இப்போ என்ன நடக்குது, அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவர் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடியே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து ஃபைட் பண்ணுவார். அவங்க அப்பா சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஷாஜி போன்ஸ்லே கிட்ட விட்டுட்டு போவாங்க. அப்புறம் ஷாஜி போன்ஸ்லே அவங்க அப்பா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா தான் சிங்கம் மாதிரி உள்ளக்க வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுவார். ஸோ 18வது வயதில் 27 பிறந்து 18வது வயசுனா 45. அப்போ வந்து இராணுவத்தில் வச்சுருக்கார். ஃபஸ்ட்டு எங்கே கைப்பற்றுவார்னா பூனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோண்டுவானா கோட்டை, அதை தான் வந்து கைப்பற்றினார். எந்த கோட்டை, இது வந்து வரிசையாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 1645 கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி. 1646 தோர்னா கோட்டை, இது வந்து பீஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து கைப்பற்றினார். ஸோ 45 அப்படின்னா 45னா கோண்டுவானா கோட்டை, 46 தோர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 46னா தோர்னா கோட்டை, அதை வந்து பீஜப்பூர் கிட்டேயும். அது வந்து எங்கே இருக்குன்னா ஒரு ராய்கர் கோட்டையிலேருந்து ஒரு 5 மைல்னு சொல்லியிருக்காங்க. தள்ளி அதை வந்து கட்டுறாரு. எதை, தோர்னா கோட்டையை வந்து 5 மைல் தள்ளி ராய்கர் கோட்டை அப்படின்றதையும் கைப்பற்றாரு. 46ல் தோர்னா 6 தென் ராய்கர் 2 கைப்பற்றாரு. 47ல் தான் அவருடைய அந்த அவர் வளர்த்ததை
சாரி அவங்க அப்பா வந்து தாதாஜி கொண்டதேவ் அவர் வந்து இறந்துடுறாங்க. இப்போ அந்த பொறுப்பு வந்து சிவாஜி கிட்ட போயிடுச்சு. இப்போ சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி அப்படின்ற இடத்த வந்து கைப்பற்றினார். இந்த குறிப்பிடத்தக்க வெற்றியால் அவர் மராத்தியரின் மத்தியில் பிரபலம் அடைகிறாரு. ஸோ பாருங்கள், 27ல் பிறக்கிறாரு, 1627ல் பிறக்கிறாரு. 45ல் வந்து கோண்டுவானா கோட்டை, 46ல் பார்த்திங்கன்னா தோர்னா மற்றும் ராய்கர் கோட்டை, 47ல் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா பொறுப்பு அவர்கிட்ட வருது. சதாராவில் ஜாவ்லி அப்படின்ற இடத்த வந்து கைப்பற்றி மராத்தியர்னாலே கிங்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகி உட்காந்துக்கிட்டாரு. இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இராணுவத்தில் வந்து இணைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவாஜினா யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அவருடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாவ்லி என்ற இடத்துல இருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் அப்படின்ற புதிய கோட்டை கட்டப்பட்டது. ஸோ இதுதான் இராணுவ வெற்றிகள். இப்போது பீஜப்பூருக்கு எதிரான மோதல். ஸோ பீஜப்பூர் சுல்தான்கிட்டருந்து கைப்பற்றிட்டாரு. அப்புறம் நம்ம பூனே பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கைப்பற்றனால இப்போ தான் பீஜப்பூருக்கு இடையிலான ஒரு மோதல் ஏற்படும். பாருங்கள், பீஜப்பூருக்கு எதிரான மோதல். ஸோ 1657, இப்போ 47க்கு அப்புறமா அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு 57, இப்போ பார்த்திங்கன்னா பீடார், கல்யாணி, பரிந்தர் ஆகியவற்றை அவுரங்கசீப் கைப்பற்றினார். எனவே பீஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் அவுரங்கசீப்புடன் சமரசம் செய்ய வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டுக்கிட்டு வருது. ஓகேவா? அப்போது 57ல் வந்து அவர் கைப்பற்றினது யாரை எதிர்த்துனா நம்ம அவுரங்கசீப்பா கைப்பற்றின பீடார், கல்யாணி, பரிந்தர். ஸோ பீஜப்பூர் சுல்தானும் பாதிக்கப்படுறாங்க. அவுரங்கசீப்புடன் வந்து சமரசம் செய்ய வேண்டிய நிலை. இப்போ தான் அவுரங்கசீப்புக்கும் நம்ம சிவாஜிக்கும் வந்து ரொம்ப காண்டாவாங்க. இப்போ சிவாஜி வந்து அப்சர்கான் 1659, ஒரு டைம் நம்ம இயர்ஸை மட்டும் ரீகால் பண்ணிக்கலாம். 1627ல் வந்து பான் ஆகுறாங்க. 1645ல் வந்து கோல்கொண்டா கோட்டை, 5 கோல்கொண்டா, 46 ராய்கர் மற்றும் என்ன கோட்டை, தோர், இருளில் முடியணும், 6 இருளில் முடியணும். 47ல் வந்து தாதாஜி கொண்டதேவ் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அவங்க டேட் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பீஜப்பூர் சுல்தான், சிவாஜி 2 பேர் கூடயும் ஓகே அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் ஒரு மோதல் வந்து ஏற்படுறது காரணம் 57. அப்படியே 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்சல்கான் உள்ளக்க வந்துட்டாலே அது வந்து வருஷம் வந்து உங்களுக்கு மறக்கவே கூடாது. 1659 அப்சல்கான் கானு. ஓகேவா? 1659. இப்போது இவங்க வந்து என்ன பண்ணுவார்னா, நான் வந்து எலியை வந்து சங்கிலியில் கட்டி எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு ரொம்ப வீரவசனம் பண்ணிட்டு போயிருப்பார். அப்போது ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவரால் ஜெயிப்பாரானா ஜெயிக்க முடியலை. ஸோ நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி சிவாஜி தனது கீழுள்ள பகுதியாக ஆட்சியாளராக கடைசி அப்சல்கானையே வந்து நம்ம அவுரங்கசீப் வந்து கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிவாஜி மற்றும் முகலாயர். இப்போ தான் முகலாயர் கூட வந்து ஃபைட் வருது அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும். எப்போ? 58. 1658 ஜூலையில் அவுரங்கசீப் வந்து மாமன்னராக அரியணை ஏறினார். எப்போது? 58. 59 அப்சல்கானுக்கும் அவருக்கும் நடுவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேஷ்டகான் அப்படின்றவர் தான் வந்து அவுரங்கசீப் அப்படின்னாலே அவருடைய கவர்னர் வந்து யாருன்னா ஷேஷ்டகான். அவர் தான் தக்காணத்துடைய கவர்னராக வந்து அவுரங்கசீப் நியமிப்பார். ஸோ சிவாஜி வந்து ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்திருப்பார். ஒரு நைட் டைமில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் தான் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஸோ பூனேயில் 400 படை வீரர்களுடன் வந்து திருமணத்தில் வந்து உள்ளக்க போய் ஷேஷ்டகான் இல்லம் மீது போயிட்டு தாக்குதல் வந்து சிவாஜி நடத்தியிருப்பார். அப்போ வந்து ஷேஷ்டகானை வந்து சரி இங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சிவாஜி அவுரங்கசீப் வந்து கூப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், சூரத் நகரை குறி வச்சு 1664 வந்து தாக்குதல் நடத்துவார். சிவாஜியை நான் எப்படியாவது வீழ்த்திடுவேன், பீஜப்பூரை வந்து இணைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் வந்து அனுப்பிச்சிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா ஷேஷ்டகானை வந்து நீ சரிப்பட்டு வரமாட்டேன்ற மாதிரி வெளியே வாப்பா அப்படின்ட்டு அவுரங்கசீப் கூப்பிட்ருவார். ஷேஷ்டகானுக்கு அதுக்கப்புறமா அனுப்புறது வந்து யாருன்னா அவுரங்கசீப் வந்து ராஜா ஜெய்சிங். இதுக்கு ஒரு ஸ்டோரி வரும். இந்த ராஜா ஜெய்சிங் வந்து யார்? தோடர்மால் ராஜா ஜெய்சிங். இவர் வந்து அவங்க பொண்ணை வந்து எப்படி அவுரங்கசீப்புக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க
அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம முகலாயர்களில் படிப்போம். ஸோ இப்போ நம்ம மராத்தியர்கள் பார்க்குறனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா ஜெய்சிங் தலைமையில் இன்னொரு குரூப்பை வந்து அனுப்புகிறாங்க. இப்போ இளவரசர் மூவாசம், அதாவது அவர் யாருன்னா முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்கிறவரை வந்து திரும்ப அந்த சிரேஷ்ட தூக்கிட்டு மூவாசத்தை வந்து வைக்கிறாங்க. இதுதான் மெயின் புரந்தர் உடன்படிக்கை 1665. இது எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை சிவாஜி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 1665. யாருக்கும் போடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த சொன்னேன் இல்லையா, புரந்தர் உடன்படிக்கை எப்போது ஜூன் 11. ஸோ 1 to 1 தான் உடன்படிக்கை போடுவாங்க. அதனால் 1-1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 to 1 1665 உடன்படிக்கை போடுறாங்க. அவர் கைப்பற்றிய கோட்டைகளை மண் சப்தாராக கோட்டைகளை வச்சுக்கொள்ள அனுமதி கிடைச்சிருக்கு. இப்போ மண் சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். இப்போ வந்து சரி, நான் முகலாயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கையில் மன்சப்தாராக இருக்கிறேன்ற சொல்லியிருப்பார். இப்போ தான் ஆக்ரா பயணம், அந்த ஒரு பழக்குடையில் வச்சுட்டு ஒளிஞ்சிட்டு போவாங்க இல்லையா, ராஜா ஜெய்சிங் ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. வாங்கன்னு கூப்பிட்டு ஏமாற்றி யாருன்னா ராஜா ஜெய்சிங் வந்து நம்ம சிவாஜியை ஏமாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தா சிறையில் வந்து அடைச்சிடுவாங்க. அப்போ அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி ஒரு பழக்குடையில் இருந்துட்டு தப்பிச்சு போயிடுவார். இப்போ 1666 சிவாஜி, அவரோட பையன் யார், சாம்பாஜி, அவங்க 2 பேரும் ஆக்ரா அடைஞ்சப்போ ரொம்ப அவமரியாதை இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம அவுரங்கசீப்புக்கும் நம்ம சிவாஜிக்கும் வந்து மோதல் நடக்குது. எப்போது 70 ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. உள்ளே வர்றவங்க வந்து உள்ளே வர்றது யார் அப்படின்னா, இப்போ முகலாயர்கள் அவங்களுக்கும் நம்ம சிவாஜிக்கும் தான் ஃபைட் நடந்துகிட்ருக்கு இல்லையா 70. ஸோ 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடிச்ச போது முகலாய படைகளால் தடுக்கவே முடியல. அப்புறம் ஃபெராரில் வந்து சிவாஜிக்குன்னு கொடுத்த ஜாகிர் நிலத்தின் ஒரு பகுதியை ஜாகிர்தார்களால் கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை வந்து அவுரங்கசீப் வந்து கொள்ளையடிச்சிடுவார். ஏன் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னோம், கொள்ளையடிச்சிட்டாரு. இப்போ புரந்தர் உடன்படிக்கை போட்டிருக்கிறனால அவர் வந்து என்ன பண்ணுவார், இழந்த கோட்டையை திரும்ப மீட்டுக்கிடுவார். ஸோ ஜூன் 11 ராஜா ஜெய்சிங் வெர்சஸ் சிவாஜி 1665 ஞாபகம் வச்சுக்கோங்க, புரந்தர் உடன்படிக்கை. இப்போ 70 என்ன நடக்குன்னா, அவங்களுடைய துறைமுகம் சூரத்தை வந்து திரும்ப கைப்பற்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதே சூரத்து தான் திரும்பவும் விட்டதை வந்து பிடிச்சிட்டாங்க. 72. ஸோ 2 வரி நம்ம படிச்சிருப்போம், சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. அப்போது 2 வரிகள், அதனால் 72 2ல் முடியணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் அப்படின்னா, சவுத்துனா என்னது, டைரக்ஷன்னா நமக்கு 4 டைரக்ஷன் இருக்கா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு. ஸோ சவுத்து 4ல் தான் முடியுது. ஸோ 1/4 அந்த வருமானத்தை வந்து கப்பமாக வந்து மராத்தியர்கள் வந்து யார்கிட்ட, சூரத்தை கைப்பற்றுறதுனால சூரத் கிட்ட இருந்து வாங்குவாங்க. இப்போ தான் இவ்வளவும் செஞ்சுட்டு இவ்வளோ இது நடந்திருக்கு. 70 சிவாஜி என்னென்ன பண்ணியிருக்காரு, சூரத்தை வந்து முகலாய படைகள் வந்து தடுக்க முடியலை. ஸோ சூரத்தை அவரே வாங்கிக்கிட்டாரு. அந்த 70 வந்து திரும்ப 70 சூரத்தை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. 72 1/4 வந்து மராத்தியர்களுக்கு அந்த டேக்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 74 ஜூன் 6 அப்போ தான் சத்ரபதி ஆகிறாரு. சத்ரா அப்படின்னா கொடை, சத்ர அப்படிம்பாங்களா, கொடை, ஓகேவா. சுப்ரீம் கிங், பதினா கிங், இந்த மாதிரி ஒரு பேர் வந்து அவருக்கு கிடைக்கிது. ராய்கர் கோட்டையில் தான் வந்து அவங்களுடைய மரபுப்படி வந்து அரியணை ஏறுறாங்க. எந்த வருஷம்னு பாருங்கள், 1674 ஜூன் 6, எல்லாமே ஜூன் தான். புரந்தர் உடன்படிக்கை போட்ட அதே இதுதான் 74, இது வந்து 74 ஜூன் 6. தக்கான போரில் வந்து முயற்சிகள், இப்போ தான் சகோதர உறவில் வெங்கோஜி அல்லது தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு அதுதான் பார்த்தோம் இல்லையா. 74 வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், 2வது சரபோஜி மன்னர் மரணம் அதுக்கு முன்னாடி 74 மராத்தியர்களுடைய ஆட்சி தஞ்சாவூரில் தொடங்குதுன்னு பார்த்தோமா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் 74 கிங் ஆனதுக்கப்புறம் அவருடைய சகோதரரில் வெங்கோஜியை வந்து அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. பையன் வந்து சாம்பாஜி, அவர் வந்து முகலாய முகாமில் வந்து இணைஞ்சிருப்பார். யார் கூட, நம்ம அவுரங்கசீப் கூட வந்து இணைஞ்சிருப்பார்.
பட் அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார், அவரையே கடத்திட்டு போய் பன்கலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டு 1680 வந்து மகனை நினச்சி சிவாஜி இறந்துருப்பாங்க. இப்போ சிவாஜிக்கு பிறகு மராத்தியர். இப்போது கிங்கு வந்து போயிட்டார். இதுக்கப்புறம் வந்து மராத்தியர்களுடைய சாம்ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோ வந்து 25 நிமிஷம் போயிருக்கு. சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்களுடைய ஆட்சி என்ன அப்படின்னு பார்த்துட்டு மராத்தியர்களுடைய நிர்வாகம் மற்றும் அந்த முக்கியமான அஷ்டபிரதானம் சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு பார்ட் 1 அந்த வீடியோவை கன்சிடர் பண்ணி பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு போடலாம். ஸோ சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்கள் பாருங்கள். சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தேவுடனான சச்சரவு, அந்த தொந்தரவுக்கு அப்புறமா வந்து சாம்பாஜி அவர் தான் வந்து வர்றாங்க. ஒரு கதை வரும், சிவாஜிக்கு அப்புறம் மகன் வரணுமா இல்லை இன்னொருத்தவங்க ஒரு புக்கில் வந்து ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 பேர் அவங்க ஃபைட் பண்ணி ஆற்றுல தூக்கி போட்டாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து அந்த பையன் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாக்குவாதம் நடந்துட்டு ஃபைனலாக சாம்பாஜி வருவார். சிவாஜி இறந்த அந்த 1.5 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா மராத்திய இராணுவத்துக்கு தலைமையேற்று முகலாய பகுதிக்குள் நுழைந்து பெராரில் பகதூரை கைப்பற்றி அங்கேருந்து சொத்துக்கள் எல்லாத்தையுமே, ஸோ அவர் மாதிரி கொஞ்சம் வீரமாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பாஜி. இப்போ மர்வார் ரத்தோர் குடும்பத்தை சார்ந்த துர்காதாஸ் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செஞ்சுருக்கிறனால அவரது மகன் அக்பர் வந்து மகாராஷ்டிராவிற்கு வந்திருப்பாங்க. அவர்கள் சாம்பாஜியின் அரசவையில் பாதுகாப்பாக தங்க வச்சுருப்பாங்க. இப்போது அவுரங்கசீப்போட பையனான அக்பர் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஃபைட் வந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து துர்காதாஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கலகம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவரை சேஃபாக வந்து சாம்பாஜி வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ தான் ஷாஹூ அப்படின்றவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஷாஹூ மகாராஜா இவர் யாருன்னா, ஷாஹூ சிவாஜியோடைய பேரன். ஷாஹூ அப்படிங்கிறவங்க சிவாஜியோடைய பேரன். ஷாஹூ அப்படின்னாலே நேர்மை, அந்த மாதிரி ஒரு கண்ணியமிக்கவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ஷாஹூ வந்து 1708 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. இப்போ அவுரங்கசீப்பும் இறந்து போயிட்டாங்க. ஷாம்பாஜியோடைய பையன் ஷாஹூ அவர் விடுதலையாகி மராத்தியருடைய அரியணையை, ஸோ ஃபஸ்ட்டு யார், சிவாஜி போகிறாரு. சிவாஜிக்கு அப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் யார் வராங்கன்னா சாம்பாஜி வராங்க. சாம்பாஜிக்கு அப்புறமா தான் வந்து ஷாஹூ வராங்க. இப்போ தாராபாய் வந்து இதை எதிர்த்திருப்பார். எப்படின்னா தாராபாய் வந்து உள்நாட்டு கழகம் வந்து வெடிச்சிருக்கும், ஷாஹூ தான் உட்காரணும் அப்படின்னு அரியணையில் உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் மொத்தமாக எல்லாருமே தூக்கி போட்டுட்டு பேஷ்வா அப்படின்றவங்கள உள்ளே இறக்குவாங்க. பாலாஜி விஸ்வநாத் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணனால ஷாஹூ எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பான்ட்டு ஜாலியாக ஓய்வெடுக்க போயிடுவாங்க. பூனாலேருந்து பேஷ்வா ஆட்சி செய்ய தொடங்கியிருப்பாங்க. ஸோ கோல்காப்பூரை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை வந்து அந்த பக்கம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கடைசி பேஷ்வா ஆட்சி நம்ம இங்கே வரும்போது பார்க்கலாம், அந்த இருக்கு இல்லையா பேஷ்வா ஆட்சி. இதில் தான் நம்ம அந்த ஷாஹூ போயிடுவார். ஷாஹூக்கு பதிலாக ஷாஹூ வந்து எதுவுமே வேண்டான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேஷ்வா வருவார். சப்போர்ட் பண்ண பாலாஜி விஸ்வநாத். பேஷ்வானா பிரதம அமைச்சர். ஒரு 3 பேர் குரூப் 1 வந்து கேட்டிருந்தாங்க, ஆர்டர் வைஸ் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா பாலாஜி விஸ்வநாத், முதலாம் பாஜிராவ், பாலாஜி இந்த மாதிரி ஆர்டர் வந்து குரூப் 1 2024 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பேஷ்வா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீரீஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து ஷாஹூ போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வந்து அவங்க சிவாஜி ஆட்சியில் வந்து எப்படி மராத்திய நிர்வாகம் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் 3 வட்டங்கள். சிவாஜி தான் மெயினாக. முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலையும் வந்து மக்களை வந்து யாரும் துன்புறுத்துறதுக்கு சிவாஜிக்கு பிடிக்காது. செகண்ட் வந்து நிறைய பேர் வந்து மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. கொள்ளையடிக்கிறது, சூறையாடுறது இதிலெல்லாம் இருந்து காப்பாற்றிருப்பாங்க. சவுத்துனா 1/4 சர்தேஷ் முகி அப்படின்னா 10ல் 1 பங்கு இதெல்லாம் வந்து டேக்ஸாக வந்து நம்ம கொடுக்கணும். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1672 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து 3வது வட்டத்தில் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் சிவாஜியோடைய நோக்கமாக.
கிராமங்கள் தேஷ்முகம் என்பவர்களால் நிர்வகிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து அந்த கிராம தலைவர் பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டேல் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லக்கூடிய விஏஓ அப்படின்னா, இப்போ தேஜஸ் பட்டேல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து விஏஓவாக அந்த கிராமத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஒரு கணக்கரும் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய இந்த கணக்கு பிள்ளை அப்படின்னு நம்ம இங்கே ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து ஹிந்தியா என்னன்னு தெரில, குல்கர்னி அப்படின்ற பேரில் ஆவண காப்பாளர் அவங்களும் வந்து இருப்பாங்க. ஒன்று இல்லாத நேரத்தில் உள்ளூர் சமுதாயம் இவங்க தான் வந்து மெயினாக. கவர்மெண்ட்டே இல்லை அப்படின்னா பார்க்குறவங்க கிராம தலைவர்னு சொல்லக்கூடிய பட்டேல், கணக்கர்னு சொல்லக்கூடிய குல்கர்னி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மத்திய அரசு. ஸோ சிவாஜி வந்து ஒரு போர் வீரராக மட்டும்தான் இருந்தாரானா கிடையாது. ஏன்னா அவருடைய தாதாஜி கொண்டதேவ் அவர் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அரசு நிர்வாகத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காரா. ஸோ அதுவும் அவருக்கு தெரியும். இவருடைய பீரியடில் வந்து அஷ்டபிரதான், அப்படின்னா ஹிந்தியில் வந்து 8 அப்படின்னு மீனிங்கு. ஸோ 8 பேர் இருப்பாங்க. யார் யாருன்னு பாருங்கள். அதுதான் இங்கே வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் ஓகே தான், கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அவங்க ஒர்க் வந்து என்ன அப்படின்னு. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். முக்கிய பிரதான அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. ஸோ பிஎம்முக்கு பேர் பாருங்கள், பேஷ்வா, பிரதம மந்திரி. இந்த மாதிரி இவங்களுடைய ஒர்க்கு வந்து மக்களுடைய நலன்கள் அவங்களோட எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவங்களுடையது. ஸோ அமர்த்தியாசன் நிதி அமைச்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு, அரசின் எல்லா நிதினாலே என்னது பொது கணக்கை பார்த்து சைன் பண்ணுறது அவருடைய வேலை. வாக்கியன் ஆஃபீஸ் அல்லது மந்திரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து ஆவணங்களாக வந்து கொடுத்துருப்பாங்க. சுமந்த் அல்லது டாஃபீல் அல்லது வெளியுறவு. சுமந்த்னா என்னதுன்னா வெளியுறவு செயலர். இவங்க வந்து போர் குறித்து அமைதி இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியுறவு அப்படின்னா வெளியே நடக்கக்கூடிய போர் சச்சரவு அந்த மாதிரி அதெல்லாம் குறித்து அமைதி மற்றும் போர் இதை வந்து ஆலோசனை கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து சச்சிவ்னா உள்துறை. சச்சின் வந்து நம்ம இந்தியா உள்நாட்டுக்கு தானே விளையாடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சச்சிவ். சுருணாவிஸான்னு தெரில, சுருணாவிஸ் கரெக்டு. சுமந்த் அப்படிங்கிறவங்க வெளியுறவு. சுமந்த் அப்படின்னா வெளியே சுமந்துட்டு போகிறது. ஸோ சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியே நடக்கக்கூடிய போர் மற்றும் அமைதி. சச்சின்னா கருணாவிஸ், உள்துறை உள்ளே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து, அன்றாட கடித போக்குவரத்தை வந்து பாதுகாக்கிறது. பண்டிட் அப்படின்னாலே தெரியும், அந்த மத தலைவர், குருமார்க்கர் அவங்கள தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நியாயதீஷ் அப்படின்னா நியாயம் வழங்கக்கூடியவங்க. தலைமை நீதிபதி, இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க. சாரி நௌபத் அல்லது தலைமை நீதிபதி, இராணுவத்துக்கு வந்து ஆள் சேர்க்கிறது அந்த மாதிரியான அமைப்பு ரீதியாக. ஸோ நியாய அப்படின்ற இது வந்து தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அவங்க வந்து யார், குரு தலைவர். இவங்களை தவிர எல்லாருமே வந்து இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தலைமையும் ஏற்பாங்க, ஹெட்டாக இருப்பாங்க. யார், நம்ம நியாயாதீஷ்னு சொல்லக்கூடிய தலைமை நீதிபதியும் பண்டிட் ராவையும் தவிர. ஸோ அவங்களுடைய பொறுப்புகள் தான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பந்த் பிரதான்னாலும் சரி, பேஷ்வானாலும் சேர்ந்தா பிரதம அமைச்சர். அமர்த்தியானாலும் சரி, மஜும்தார் அவங்களும் சரி நிதி அமைச்சர். சச்சிவ் உள்ளே தான் இருப்பார். ஸோ செயலர் சுர்னாவிஸ். வாக்கியனாவிஸ் உள்துறை செயல் அமைச்சர். சர்நௌபத் அல்லது சேனாதிபதி அப்படின்னா தலைமை தளபதி. சுமக்கிறது வந்து வெளியே தான் சுமப்பாங்க. நியாயாதீஷ்னா தலைமை, பண்டிட்னா தலைமை அர்ச்சகர், அதாவது மதகுரு. அது மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர் தான் வந்து சிவாஜியோடைய குரூப்பில் இருந்தக்கூடிய அஷ்டபிரதானம் அவங்களுடைய முக்கியமான பொறுப்புகள். ஸோ மாகாண அரசு வந்து எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நிர்வாக அமைப்பு என்ன, இராணுவ அந்த சவுத் சர்தேஷ்முக்கினா என்ன, இராணுவ அமைப்பு என்ன, இராணுவம்னா என்ன, மற்றும் நீதினா என்ன அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை தான் வந்து கொண்டுட்டு போக போகிறேன். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் மராத்தியர்கள் டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மராத்தியர் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம இந்த டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அதை வரிசையாக ஆர்டர் வைஸாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக இந்த சீரீஸ் வந்து இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். புக்கில் உள்ளபடி இந்த புக் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புதுசு, எனக்கு வந்து எது படிக்கனே தெரியலை, நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசு, எனக்கு எது படிக்கனே தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 11th ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே மலைச்சு போய் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள் பேஷ்வா ஆட்சி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட அந்த பானிபட் போர் நடக்கும் இல்லையா, அந்த போர், அப்புறம் மராத்திய போர்கள் மற்றும் அவங்களுடைய கிராம நிர்வாகம், நீதித்துறை, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் வர்றதுக்கு நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு வந்து இன்னுமே டைம் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ 6 மந்த்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டாப்பிக்கு இம்பார்ட்டண்ட் இதை படித்தாலே நம்ம இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.